ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எத்தனை வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. Adventation, final destination, fake, reunion, okay, complaints, decision, okay, heartbeat, milestone, imagination, caution, confession, okay, weakness. So bottom of the deck, make promise, okay. Seven of Pentacles, Eight of Swords, Knight of Pentacles, Hanged Man, World, Chariot, Star, okay, Ten of Cups, Four of Wands, okay, Nine of Cups, Knight of Swords, Tower, Page of Cups. Okay. Thank you so much universe. Thank you so much. Then எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே. தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் உங்களோட எனர்ஜி நம்ம வீடியோவில் வரணும் அப்படின்னா சேனல் கூட நீங்கள் லிங்கில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆனதை காட்டிலும் ஆன்லைன் கம்யூனிகேஷன் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் மேபி ட்ராவல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ரெண்டு பேருமே ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. எனிவே டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ், கலர் டிஃப்ரென்ஸ், ரிலேட்டிவ் டிஃப்ரென்ஸ், எனிவே உங்கள் ரெண்டு பேருக்கு ஸ்ட்ராங்காக டிஃப்ரென்ஸ் உண்டு. அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் மேபி உங்களை விட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், இன்னும் 2 வயசு கம்மியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கு சேம் ஏஜ் இருக்கலாம். ஓகே. ஓகே. தென் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு, பட் எந்த ஒரு ப்ராமிஸும் நிறைவேற்றிட்டில்ல. காரணம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இம்மெச்சூரிட்டி ஆகும். ஓகே. சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க, இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றணும் நினைக்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இல்லை ஆக்சுவலி.
ஓகே. இவர் ஆக்சுவலி எல்லாத்தையும் எல்லாத்தையும் விளையாட்டு எடுக்கிற கேரக்டராக இந்த குழந்தைங்க போய் ப்ராமிசஸ் பண்ணல. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா இவர் ஒரு உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு பட் எந்த ப்ராமிஸும் நிறைவேற்றிட்டு இல்லை. ப்ராமிஸ் பண்ண ஒரு டைம் அதை கடைபிடிக்கணும்னு இவருக்கு தோணுமா இருக்கும். நாட்கள் போகும்போது இவர் பண்ண ப்ராமிஸும் இருக்கும், எல்லா விஷயங்களும் மறந்துவிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு, பட் எந்த ப்ராமிஸும் இவரை நிறைவேற்றிட்டு இல்லை. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு இல்லை ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஒன் ரிலேஷன்ஷிப்பை பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒன்லி ஒன். பட் இவர் அப்படி கிடையாது. இவர் டேட்டிங் ஃப்ளோட்டிங் லைக் பண்ணுற ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம், ப்ளே பாயாக இருக்கலாம். இவர் எல்லா ஆப்ஷன்ஸும் ஏற்றுக்கிட்டு அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். கரண்ட்லி இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் நம்மக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி இல்லை. தென் மேபி உங்களோட தோட் எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த உண்மையாக இருக்கான், நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கான், ட்ரூவாக இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு உண்டு. பட் போக போக இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். இவன் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, இவன் எல்லாருக்கிட்டுமே இப்படி தான் இருக்கான், விளையாட்டாக தான் இருக்கான், அவனுக்கு லைஃபே ஒரு விளையாட்டு போல தான். என்ன சொல் நம்மக்கிட்டேயும் பேசுகிறான், வேறு எல்லாருக்கூடையும் பேசுகிறான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ பிரேக் ஆகிருக்கலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ கரண்ட்லி நீங்கள் இவரோட ட்ரூ செல்ஃப் உங்களுக்கு தெரிய வந்துட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இவர் உங்ககிட்ட ஒரு மாஸ்க் அணிஞ்சு நடந்துட்டு உண்டு, அதுன்னு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அந்த ஒரு இதோட உங்களுக்கு இது ஒரு பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிருக்கலாம். அப்போ இத்தனை நாட்கள் நீ என் கூட ரிலேஷன்ஷிப்பில் நின்னது, பழகினது, பேசுனது எல்லாமே நீ போய் ஓகே. நீ என்கிட்ட மட்டும் இல்லை, நீ எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி நடந்துக்கிறேன், நான் தான் உன்னை நம்பி ஏமாந்து போயிடும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறோம் நிற்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கர கோவமாகும். ஸ்னேகம் ஒன்றுனாலும் அதை இங்கே காட்டுறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு முடியலை நம்ம சொல்லலாம். ட்ரஸ்ட் விஷயம் வந்துட்டு உண்டு. இப்படி ஒரு ப்ளே பாய் கூட எப்படி, ஏன்னா நான் சீரியஸாக இருக்கிறேன், நான் ட்ரூவாக இருக்கிறேன், பட் இவன் ப்ளே பாயாக இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ப்ளே பாயை நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நமக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இந்த ஒரு பர்சன் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் இவரை பற்றி உங்களுக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைம்லேயே இவர் உங்களுக்கு பண்ண ப்ராமிசஸ், தென் இவர் உங்கள்கிட்ட மாஸ்க் அணிஞ்சு நடந்தது, இவர் உங்களை ஏமாத்துறது, சீட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. நீங்கள் கரண்டி கோவத்துலேயே இருக்கிறீங்க. ஓகே. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட நமக்கு ஒரு ஏன்னா சுத்தமாக சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டரு, நம்மளோட எனர்ஜிக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு கேரக்டர், இவங்கிட்ட போய் நம்ம ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளோட முட்டாள்தனம். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கோவத்தில் இங்கே இருக்கிறீங்க. வேண்டாம், எனக்கு இந்த ஒரு ஸ்னேகம் வேண்டாம், அந்த ஒரு லவ் வேண்டாம், அந்த ஒரு தோட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. பயங்கர கோவம் உண்டு உங்களுக்கு. சொல்லுவாங்கல்ல, இவரை நீங்கள் பழி வாங்கினது எண்ணத்தில் நீங்கள் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு என்னென்னா அப்படின்னா உனக்கு நான் கொடுக்குற தண்டனைங்கிறது நான் கரண்ட்லி சைலண்டாக இருக்கிறது தான். ஏன்னா அது வேர்ல்டில் யாராக இருந்தாலும் சரி, ட்ரூ ஸ்நேகத்தை இன்சல்ட் பண்ணும்போது இல்லைங்க, அதை அவாய்ட் பண்ணும்போது இல்லைங்க, அதை சீட் பண்ணும்போது அதுக்கான தண்டனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரண்ட்லி உன் லைஃப்பில் ஒன்று இல்லாமல் இருக்கிறது உனக்கு தண்டனை அப்படின்னு நீங்கள் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு, பிடிச்ச மாதிரி நீ யார் கூட வேணாலும் என்ஜாய் பண்ணு, நீங்கள் விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு உண்டு. ஓகே. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ நீ பண்ணு, யாரெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கோ எல்லோரும் கூட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணு, லைஃப்பை அடித்து பொழிச்சு நீ என்ஜாய் பண்ணு. உனக்கு நான் கொடுக்குற தண்டனைங்கிறது உன் லைஃப்பில் நான் இல்லை. ஓகே. இதுதான் உனக்கான ஒரு தண்டனைங்கிறத கரண்ட் சுச்சுவேஷன் இவரை கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் இந்த வைப்ரேஷன் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. தென் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவரோட தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு டவர் கார்டாக நமக்கு வந்துட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனை நீங்கள் பல டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மேபி இவரோட கேரக்டர் இதுவாக தான் இருக்கும், ப்ளே பாயாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு கேரக்டரை பல டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு உண்டு. அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களோட வீக்னஸை இவர் படிச்சுட்டு உண்டு. நீங்கள் கோவப்படக்கூடிய ஒரு டைமில் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களை எப்படி சமாளிக்கிறது, இல்லைங்க இவர் என்ன மெசேஜ் போட்டார் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவீங்க. இப்படி இவர் உங்கள் வீக்னஸை படிச்சுட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் மேபி இந்த பர்சன் என்ன சொல்கிறது,
அடிக்ட் ஆகிற வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கொண்டு போயிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் உங்கள் வீக்னஸ்ஸாக உங்களுக்கு நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ அந்த வீக்னஸ் இவர் மனசிலாக்கிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு உண்டு. நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்தில் அது நமக்கு ஒரு டவர் மூமெண்ட் நம்ம சொல்லலாம். இப்படி கொண்டு போகிறதுனால இந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த உங்களுக்கு மேபி ஒரு தாட் ஃபீல் ஆகிருக்கலாம். ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கூட நான் மென்டல் பீஸாக எனக்கு இருக்க பார்த்து ரிலேஷன்ஷிப் எனக்கு லைஃப்பில் வந்து நான் ஒவ்வொரு நாள் ஈவன் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வரதுக்காக இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக யூனிவர்ஸ் வந்து ஒரு சடன் செப்பரேஷன் கொண்டு வந்துடும். அதனால தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ஒரு எல்லா வாட்டியும் இந்த பர்சன் மேலே கோவப்படுறது இயற்கை தான், நேச்சுரல் தான். பட் நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் அட் த சேம் டைம் உங்களை பல டைம் இவரை சமாளிச்சுட்டு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போவீங்க, நீங்கள் என்ன பண்ணால் சிரிப்பீங்க, நீங்கள் எப்படி சால்வ் ஆகிவீங்கன்னு இவருக்கு உங்களை பற்றி 8 years தெரியும். அப்போ பல டைம் நீங்கள் கோவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போயிடும். பட் இந்த ஒரு டைமில் டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தனால இந்த ஒரு டைமில் கரெக்டாக உங்கள் கோவத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி நான் ஏமாற போகிறது கிடையாது, தூக்க போகிறது கிடையாது. உனக்கு தண்டனையே வந்து இன்னும் உனக்கு லைஃப்பில் நான் இல்லை. அதுதான் இவருக்கு இங்கே கொடுக்குற ஒரு பெரிய தண்டனையாக கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே நமக்கு ஃபெயில் ஆகுது. இந்த வாட்டி நீங்கள் கோவத்தில் நிற்கிறீங்கன்னா கோவத்தில் நிற்கிறீங்க. இவருக்கு ஆசை வார்த்தைக்கோ இல்லைங்க இவருக்கு பேச்சுக்கோ எதுக்கோ நீங்கள் பயங்கரதா இல்லை. நமக்கு ஒரு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி நமக்கு ஃபெயில் ஆகுது. ஏன்னா மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேருக்கு ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிரியேட் ஆகிட்டு உண்டு. அதுதான் உண்மையான விஷயம். எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் பல டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து யாராவது உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லிக் கொடுக்குறது இவருக்கு ஆட்கள் உண்டு. பல டைம் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயங்களை டோட்லி அப்டேட் பண்ணக்கூடிய டைமில் சில நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக நம்மளை கெயிட் பண்ணுவாங்க. அதே நமக்கு நெகட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவாக கெயிட் பண்ணுற மாதிரி பல டைம் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற விஷயங்களை இவர் யாருக்கிட்டையோ ஷேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அவங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவரோட திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா பல டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்கணும், பல டைம் உங்களை கழுத்தி விடுறதுக்காக இவர் பிளான் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இப்போ இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய டைம் இவரோட திங்கிங் ப்ராசஸ் கேட்டிங்க அப்படின்னா பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்குறது நினச்சி. பட் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு 9 of cups ஃபீல் ஆகுது, ஒரு 10 of cups எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு ஒரு போதும் ஃபீல் ஆகலை. நான் என்ன எவ்வளோ டைவர்ட் பண்ணாலும் எனக்கு என்ன தோணுனா பல டைம் இந்த போஸ்ட் ரொம்ப சேடாக இருக்கக்கூடிய ஒரு டைமோ எமோஷனலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமோ இல்லைங்க உங்களை பற்றின ஒரு தோட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமோ இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டைம்லையோ இவரோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் மேபி அவங்க இல்லை நீ போகாத நீ இருக்கிறதா கரெக்டு, உன் மேலே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, அவள் பையனா வரட்டும் இவருக்கு ராங்காக சொல்லி கொடுக்கறது இவர் அதை கேட்டுட்டு உண்டு. ஓகே, இவர் எப்போல்லாம் டவுனாக இருக்கிறோம் அப்போல்லாம் இவரோட சோகத்தையும் சேடை இவர் யாருக்கிட்டே இப்போ இவர் சொல்கிறாரு. பட் அவங்க இல்லை நீ இருக்கிறதான் கரெக்டு, நீ போகாத, அவன் மேலே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, அவங்க தான் மேலே தான் மிஸ்டேக்கு சொல்லிட்டு இவரை கைட் பண்ணுறாங்க. அந்த ராங்கான ஒரு கைடன்ஸ் கேட்டு நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் முன்னோட்டு போனாலும் இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் அவங்க பேச்சை கேட்டு நான் முன்னோட்டு போனாலும் எனக்கு லைஃப்பில் ஒரு 9 of cups ஃபீல் ஆகுது, ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகலை, ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகலை, ஏதோ லைஃப் போயிட்டுருக்கு, நான் அந்த லைஃப்பில் போயிட்டுருக்கேனே தவிர நான் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருக்கிறேன்னு கேட்டால் ஹாப்பியாக இல்லை. முதல் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்குறத முதல் ஸ்டாப் பண்ணணும் ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு அடுத்தவங்க விஷயத்தை கேட்டு இவர் முன்னோட்டு போனாலும் இவருக்கு அந்த டைமில் ஒரு இப்போ நமக்கும் அப்படி தானே நம்ம ஒரு சோகத்தை இப்போ நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறப்போ அந்த டைம் அவங்க சொல்கிற வார்த்தையில் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் நம்ம அதுக்கப்புறம் இருந்து யோசிக்கிற ஒரு டைமில் அது நமக்கு சரியில்லை, நமக்கு தான் லைஃப்பில் வந்து நம்ம தான் ஹாப்பியாக இல்லை, அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க, நமக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகலாம். அதே மாதிரி தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது மைல் ஸ்டோன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வரலாம், அதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் நம்ம பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒருபோது அது டெத்தும் ஆகாது, மனசை விட்டே மைண்டை விட்டையும் போகாதது மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த வீடியோ பார்க்குற ஒரு டைமில் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு உண்டு, என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டு உண்டு. ஆனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் மைண்டை விட்டு மனசை விட்டு எனக்கு மாறிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஃபீல்
ஆகுது. எந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகாது, டெத் ஆகாது. அது என்னதான் நான் ஃபிசிக்கலி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிஞ்சு நான் வாழ்ந்தாலும் அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது என் மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல, நான் சாகக்கூடிய ஒரு டைமில் கூட என் ஆன்மா ஒன்றை பற்றி தான் யோசிங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுற விஷயம் இவருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இந்த ஒரு டைமில் உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு கால் பண்ணக்கூடாது, ஒரு மெசேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா கரண்ட்லி நீங்கள் அவைலபிள் கிடையாது, கரண்ட்லி நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் மேபி இப்போ ஒரு கால் ஒரு மெசேஜும் நீங்கள் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்பீங்க, அது வரைக்கும் ஹர்ட் ஆகும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும். இல்லை அப்படி இந்த ஒரு பர்சனல் ட்ரூ ஃபேஸ் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஒரு டைமில் இவர் 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 எப்போயெல்லாம் உங்களை வந்து எப்போல்லாம் வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்தோ அப்போல்லாம் நீங்கள் சமாதானம் ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட்லி உங்களுக்கு இவரோட ட்ரூ செல்ஃப் உண்மையான கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவருக்கு ஏன்னா நம்மளை பற்றி இவங்க 8 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இந்த ஒரு டைமில் நம்மளாம் ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு அதனால எவ்வளோ தூரம் உங்களை கால் பண்ணாமல் இருக்காங்களோ, மெசேஜ் பண்ணாமல் இருக்காங்களோ, எவ்வளோ தூரம் உங்களை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அவ்வளோ தூரம் அவருக்கு நல்லது. அவ்வளோ தூரம் அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ தூரம் இவர் ஒரு எந்த ஒரு டெஸ்டினேஷன் எடுக்காமல் எந்த ஒரு முடிவை எடுக்காமல் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் இவர் ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா இவரோட ட்ரூ செல்ஃப் நீங்கள் மனசிலாக்கிட்டீங்க, மறுபடியும் இவரை நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. அப்போ இவர் வந்தார் அப்படின்னா இவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும். அதனால தான் இவர் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா மேபி ஒரு சில பர்சன்ஸுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக உண்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சன் சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் மெச்சூரிட்டியாக இல்லை. இவர் உங்களுக்கு உங்களை எல்லாருக்கும் முன்னாடி எதிர்த்து ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கும் இவர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டோ இவர் கெரியர் ஓகே இல்லைன்னு சொல்லலாம். கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். அதனால இந்த ஒரு பர்சன் உங்களை இவருக்கு கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு போகலாம். இவருக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் உண்டு. எனிவே நீங்கள் ரொம்ப மேபி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பொசிஷன் இங்கே இருக்கலாம், உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், வீடியோ பார்க்குறோம் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். எனிவே உங்ககிட்ட பல பேர் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் வேறு அட்ராக்ட் ஆனதுனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிற வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். ஏன்னா இவருக்கு தெரியும் கமிட்மெண்ட் விஷயம் உண்டு, அந்த டைமில் வேணால் நம்ம கழுத்து விடலாம், அது வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது வரைக்கும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போயிட்டு உண்டு. ஓகே, பட் அந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் பல விஷயங்களால் நான் வந்து விட்டுட்டு போனாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் இன்றைக்கி வரைக்கும் ஒன்று திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் மைண்ட் இன்றைக்கி வரைக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா தோட்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கழுத்தி விடணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எனக்கு மறக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறந்து எப்படி ஜீவிக்கணும்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் தெரியல நம்ம சொல்லலாம். அதனால தான் சம்டைம் நம்ம ஆக்சுவலி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எல்லாருமே ஒரு ரீயூனியன் ரீகன்சிலேஷன் நம்ம எதுக்கு எதிர்பார்க்குறோம். நமக்கு மூவ் ஆன் ஆக முடியாது அப்படின்னு நம்ம மறந்துக்கிட்டு போயிட்டே இருப்போமே. நமக்கு மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு பட்சத்துக்கு தான் ரிலேஷன்ஷிப் ஒரு ரீயூனியன் நடக்காது, ஒரு ரீகன்சிலேஷன் நடக்காது. நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சனோட தாட்ஸ் என்ன அப்படின்னா இவரால் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியலை ஓப்பனாக சொல்ல போகலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியனுக்கு இவர் ஆசைப்படுறாரு. என்னால் மறக்க முடியலை, எனக்கு மறக்க மொழி தெரியலை, மறந்து மாதிரி நான் வேணால் ஆக்ஷன் பண்ணலாம், இல்லைனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் இன்னும் உண்மையாக சொல்ல போகிற இது வரைக்கும் ஒன்று மறந்துட்டு எனக்கு மறக்க முடியல. அதனால இவர் ரீயூனியன் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இந்த ஒரு போஸ்ட் நினைக்கிற விஷயம் பல டைம் நான் வந்து எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு போஸ்ட் உங்கள் வீக்னஸ் 8 இயர்ஸ் படித்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ப்ளே பண்ணிட்டு உண்டு. எல்லா மிஸ்டேக்ஸ் மேலே தான் அது மட்டும் இல்லாமல் எல்லா மிஸ்டேக்ஸை உங்களே அஸ்பெக்ட் பண்ண வச்சுருக்கலாம். இவர் பல டைம் தப்பு பண்ணிவிட்டு எல்லா தப்பையும் நீங்கள் பண்ண மாதிரி இவர் உங்களை அஸ்பெக்ட் பண்ண வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்ட் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா பல டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுனா குறை சொல்லிட்டு உண்டு, மட்டன் தட்டிட்டு உண்டு. பட் இன்றைக்கி நீ இல்லாமல் என் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷனே ஃபீல் ஆகலைன்னு ஒரு தாட் இவருக்கே ஃபீல் ஆகுது. ஓகே, ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இவர் கரண்ட்லி உங்களோட இமேஜினேஷனில் தான் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. டே பை டே உங்களை பற்றி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களோட இமேஜினேஷனாக இருக்கட்டும், அதுதான் இவருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு மெமரிஸில் இந்த ஒரு பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களோட பார்வையில் என்ன கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கா, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான்.
அவனுக்கு நம்ம வேணா போல் அது உங்களோட தோட்டம் இருக்கலாம். பட் இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் வந்தார் அப்படின்னா, ஏன்னா இவரோட ட்ரூ செல்ஃபை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இவரோட ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிச்சனால இவருக்கு உங்ககிட்ட வந்து ஐ டு ஐ பார்க்குறதுக்கோ இல்லைங்க பேசுகிறதுக்கோ இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா அப்படியே அதை மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிட்டு இவர் இப்போ ஏ டு எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. மறுபடியும் உங்ககிட்ட வந்து நின்னார் அப்படின்னா இவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும். நீங்கள் இவரை வேல்யூ பண்ண மாட்டீங்க. நீங்கள் இவர் உங்களை ட்ரீட் பண்ண மாதிரி மறுபடியும் நீங்கள் இவரை ட்ரீட் பண்ணுவீங்க. அதனால இவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும். அதனால தான் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறாரு. எனக்கு தலையில் எழுதணும், எனக்கு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வரணும்னு விதி இருந்துக்கு வந்து செய்யட்டும், நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். நமக்கானதாக இருந்தீங்க அது எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோமோ இல்லையோ அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் சொல்லிட்டு இவர் யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அட் த சேம் டைம் இந்த பர்சனோட தாட் என்ன அப்படின்னா, பல டைம் மனுஷங்க கோவத்தில் இருக்கும்போது என்ன வேணாலும் அவங்க லைஃப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே போல் கருணி நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை. ஏன்னா இவர் எவ்வளோ கோவத்தில் நீங்கள் இருந்தாலும் எத்தனையோ விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் பல டைம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு உண்டு. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரும் சேர முடியாது அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனனால மேபி நீங்கள் கோவத்தில் இவரை பற்றி உங்களுக்கு எல்லா ட்ரூ விஷயங்களும் தெரிஞ்சு போனனால நீங்கள் ஏதாவது ராங்கான ஒரு முடிவு எடுத்துருவீங்களா? ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இவரை விட பெட்டர் ஆப்ஷன் சொல்லி ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். இவரை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் லைஃப்பில் உண்டு. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஜாபோ கேரக்டரோ கெரியர் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். அதனால் இவருக்கு இந்த ஒரு ஃபியரும் உண்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கிறனால கோவத்தில் நீங்கள் இவரை விட்டுட்டு வேறு எங்கேயோ நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்களோ, இல்லை வேறு யாரையும் இவருக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்களோ, இவரை நீங்கள் மறந்து போயிடுவீங்க. இவர் மெயினான ஒரு முடிவு நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிற ஒரு ஃபியர் உண்டு. இதனால் இந்த போஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகலாம். ஓகே, இவருக்கு ஃபியர் உண்டு. நம்ம என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறீங்க. கோபத்தில் நீங்கள் ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்துடுவீங்களா அந்த ஒரு ஃபியர்னால உங்கள் கோபத்தை என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு ஒரு கம்யூனிகேஷனை பண்ணி உங்கள் ஒருக்க கூட உங்கள் வீக்னஸை ஒன்று ட்ரை பண்ணிட்டு வரல. ஏன்னா நீங்கள் உங்கள் வீக்னஸ் இவருக்கு ஏ டு இசட் தெரியும். இவர் எல்லா வாட்டியும் இவர் உங்களை அப்படி சமாளித்து போயிட்டு உண்டு. ஸோ அதனால் ஒரு வாட்டி கூட இவரோட தோட்டம் இவர் என்னை விட்டு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால் முன்னாடி பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்து பார்க்கலாமா? அதனால் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிளாக ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிளாக கேட்டிங்க அப்படின்னா வேறு நீங்கள் இவரை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அதுக்காக ஓகே, 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டிசிஷன் எடுக்கணும். நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணுமா பண்ணக்கூடாதா, இவருக்கு லைஃப்பில் உங்களுக்கு சேஃப் ஆகணுமா ப்ரொடெக்ட் ஒரு டிசிஷன் எடுக்கணும். இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டிசிஷன் நம்ம யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை நமக்கு மறக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுப்பார். ஏன்னா இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை மறக்கவும் முடியல. அதனால தான் மறக்க முடியும்னா இவர் எதுக்கு மறுபடியும் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் மறக்க முடியும் அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் வேறு ஆப்ஷன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. இவருக்கு மறக்க முடியாதனால தான் ரிலேஷன்ஷிப்பை ரீயூனியன் ஆசைப்பட்டாரு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் எனக்கு மறக்க முடியாதனால எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். எனக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும். பட் எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு சந்தோஷம் ஃபீல் ஆகுது. எனக்கு இவங்க இல்லைங்க லைஃப்பில் முன்னோட்டு போகவே முடியாது. யார் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த ஒரு பர்சன் மெயின் ஒரு தோட் இவருக்கு வந்துட்டு உண்டு. மேபி இந்த ஒரு போஸ்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவர் கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். இவர் கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். இவர் இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்ட் ஒர்க் பண்ணாலும் இவர் பயங்கர சேட் ஆகும். ஏன்னா இவருக்கு லைஃப்பில் சந்தோஷங்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்து நல்ல நல்ல விஷயங்களை திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் மட்டும்தான் இவருக்கு ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகும். மற்றபடி இவருக்கு லைஃப்பில் சந்தோஷமான சுச்சுவேஷன் உருவாகணும்னு சொல்ல வரல. இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ சந்தமான சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் உருவானாலுமே அவருக்கு அதில் ஒரு ஆத்மா ஹாப்பினஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மைண்டு ஓகே இல்லை மனசு ஓகே இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொண்டு எந்த ஒரு சந்தோஷமான பிளேஸில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் எங்கே கொண்டு விட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்களே தவிர நம்ம அந்த இடத்துல சேடாக இருப்போம். நம்ம மனசுக்குள்ளே வலியும் வேதனை இருக்கிற மாதிரி இவருக்கு தோண்டி இவர் இப்போ கரண்ட்லி இவர் மேபி மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு இவர் கெரியரில் கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் முன்னோட்டு போனாலும் இவருக்கு சேட் ஆகும். ஏன்னா இவருக்கு சந்தோஷங்கிறது இவருக்கு கூட நீங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் 2 பேரும் பேசி சிரித்த வார்த்தைகள் பழகின விஷயங்கள் அந்த மெமரிஸ் தான் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு. அதனால தான் இவர் ஒரு இப்படியே நம்ம பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறதுல இப்போ என்ன சொல்லி இவருக்கு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறதுக்கு ஃபியர் ஆகும். ஏன்னா இப்படியே நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாங்கலாக கூட சொல்லிட்டு இப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி நின்றுட்டு அப்படின்னா நீங்கள் கோபத்தில் என்ன முடிவு வேணாலும் நீங்கள் எடுத்துருவீங்க, என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துருவீங்க. இவ்வளோ ட்ரூ செல்ஃப் நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. அதனால் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை பவுண்டரி செட் பண்ணிவிட்டு ஒரு காரியமும் இல்லை. இனி இந்த ரிலேஷன்ஷிப் ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும், ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரீயூனியன் வேணும், நான் அவளுக்கு கனெக்ட் ஆகணும், எனக்கு அவள் லைஃப்பில் வேணுங்கிற தோட் இவருக்கு மைண்டில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே,
ஏன்னா இந்த ஒரு போஸ்ட்டில் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை ஸ்டாராக பார்க்குறாங்க. ஏன்னா இவருக்கு நம்மளே என்ன சொல்கிறது, இவருக்கு மைண்ட்லேயும் மனசுலேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் இவர் உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு. இவருக்கு இப்போ ஃபீல் ஆகுது, நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்மெச்சூரிட்டியாக இருந்திருக்கும். நம்ம ஒரு விஷயம் கிடைக்காத போது தான் அதுக்கு அதனோட வேல்யூ தெரியும் சொல்கிற மாதிரி. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்டாராக இருக்கிறீங்க. இவர் எத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறார், பட் இவருக்கு நீங்கள் கிடைக்கவே மாட்டேங்க. எனக்கு என்ன தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போது நீங்களோ இல்லைங்க அவங்களோ, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ஓகே ஆகி வரல. யூனிவர்ஸ் நல்லா ஓகே ஆகி வருது. ஏன்னா எத்தனை வாட்டி கோவப்பட்டாலும் பல டைம் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஏற்றுவிடும். இந்த வாட்டி நீங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் யூனிவர்ஸாகவே கிரியேட் பண்ணி விட்டுட்டு, அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கிடைக்காத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு. அதனால இவருக்கு தெரியுது உங்களுக்கு இவரே நீங்கள் ஸ்டாராக இருக்கிறீங்க. இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு, இவங்க லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாரு. பட் எதுவுமே நடக்காமல் இவரை எஃபோர்ட் கொடுக்காம இல்லை. இவருக்கு தோணுது நீங்கள் ஏன்னா ஸ்டார் தானே அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்காது. அதே போல் நீங்கள் இப்போ இவருக்கு லைஃப்பில் கிடைக்கலன்னு சொல்லும்போது அவங்களோட வேல்யூ ஒர்த் இவருக்கு மனசில் ஆகுது. நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்மெச்சூரிட்டியாக இருந்துட்டோம். ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொல்லுவோம், ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னு சொல்லும்போது அதனோட அன்பு நமக்கு புரியுற மாதிரி இவருக்கு இப்போ இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டோம். அதனால தான் ரீயூனியன் வேணுங்கிற ஒரு போர்ஷன் ஆசைப்படுறாங்க. ஓகே, இவர் இப்போ உங்களோட ஹார்ட் பீட் இவருக்கு மைண்ட்லேயே இருக்கட்டும் மனசில் ஹார்ட்லேயே இருக்கட்டும் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இவர் உங்களை நினைச்சாக்க இவர் சுவாசிச்சுட்ருக்காரு. அதான் உண்மையான விஷயம். இப்போ நம்ம டே பை டே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, எவ்வளோ பிஸியாக நம்ம சுற்றி எத்தனை சொந்த பந்தங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள நினச்சி நம்ம அந்த டேயை முன்னோட்டு கொண்டு போகிற மாதிரி இவர் உங்களை நினச்சி அந்த ஒவ்வொரு டேயும் முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். அதுதான் ட்ரூவான விஷயம். பயங்கர பாசிட்டிவாக ரீடிங் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, தான் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்துடலாம். சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், H letter important, M letter important, R letter important, D letter important. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு போஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். இவர் ஆக்ஷன் எடுப்பார். சரியா, அது கன்ஃபார்ம். இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு பவுண்ட்ரி உங்களுக்காக மாற்றுவார். ஸோ இந்த லெட்டர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா, இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 49 இம்பார்ட்டன்ட், 48 important, 47 important, 16 important, 17 important. Okay. Then important ஆன month பார்க்கலாம். July important, August important, December important, September important, April important, October important. ஓகே, இந்த மந்தில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டை பார்க்கலாம். 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.